போர்க்களத்தில் போய் சண்டை போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ போர்க்களத்தில் போய் நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், நான் ஓய்வு நேரத்துல எல்லாம் பயிற்சி பண்ணி 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 சரி பண்ணியிருப்பேன். இப்போ ஓய்வு நேரத்தில் நான் எப்படி இருப்பேன், சாஸ்வதமாக எனக்கு நானே அமைதியாக எனக்கு நானே கம்ஃபர்டபுளாக இருப்பேன். அந்த நேரம் கூட எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும்னா, உங்களுக்கு எண்ணங்கள் குறைவாக மனதில் இந்த சத்து சித்து ஆனந்தம் சொன்னோம் இல்லைங்க, அதோட ஃப்ரீக்குவென்சி ஒத்து போகக்கூடிய சாத்வீக நேரத்தில் பயிற்சி பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் பயிற்சி பண்ணி பண்ணி பழகும்போது தான் அந்த நேரம் வியாபகமாகும், அந்த நேரம் அதிகரிக்கும். அந்த நேரம் அதிகரிச்சதுனா தான் திடீர்னு ஒரு கோபம் டென்ஷன் கவலை வரும்போது இந்த அனுபவம் அங்கே உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தாது, மட்டுப்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்போ என்ன ஆயிருக்கும், பிரம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் கிரியேஷனுக்காக தயாராகிற நேரம். அந்த நேரத்தில் இயல்பாக சாத்வீகம் ஓங்கி இருக்கும். சாத்வீகம்னாவே என்ன, தியானம், அமைதி, மனமகிழ்ச்சி, நிம்மதி. இப்போ பிரபஞ்சமே அந்த நிம்மதி பேரானந்தத்தில் இருக்கும்போது ஈஸியாக மெடிடேஷன் நடந்துடும்.